செய்திக்கு நேராய் கடந்து செல்வோம். ஹalleluya. நம்முடைய தலைப்பு how to overcome death. மரணத்தை வெல்வது எப்படி? ஹalleluya. Do you want to destroy death? கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், நான் அவங்க கிட்ட கேட்கிறேன், உங்களுக்கு மரணத்தை டெஸ்ட்ராய் பண்ணணுமா? மரணத்தை வெல்ல வேணுமா? உங்களுக்கு வெல்லணுமா அப்படின்னா நீங்க உங்களுடைய மாம்சத்தை அழிக்க வேண்டும். மாம்சத்தை டெஸ்ட்ராய் செய்ய வேண்டும். யூ ஹாவ் டு டெஸ்ட்ராய் தி ஃப்ளஷ். உங்களுடைய மாம்சத்தை அழிக்கும் பொழுது, உங்களுடைய மாம்சத்துக்குரிய இச்சையை நீங்க அழிக்கும் பொழுது, இப்படியாக இயேசு கிறிஸ்து சாத்தானை வீழ்த்தினார். சாத்தானை வீழ்த்தினார். எப்படி வீழ்த்தினார்? அவர் கல்வாரி சிலுவையில மரித்து, ஹல்லேலூயா, கல்வாரி சிலுவையில மரித்து அவர் சாத்தானை வீழ்த்தினார். சோ இங்க கல்வாரி சிலுவைன்னு வரும் பொழுது இங்க சொல்லப்படுகிறதான வார்த்தை என்ன தெரியுமாங்க? மாம்சம், ரத்தம். மாம்சத்துல இப்படி கைகளில ஆணிகள் அடிக்கப்பட்டது, கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டது, முற்கிரீடம் வைக்கப்பட்டது. இது மாம்சம். அவுட்டர் பிசிக்கல் அப்பியரன்ஸ்ல இந்த முற்கிரீடம் எல்லாம் வைத்தாங்க. ஸோ வாட் ஹேப்பன்ட்? அவருக்கு இது போல ஆணிகள் அடித்த உடனேயே, இப்போ நம்மளுடைய ஹியூமன் பாடி எப்படின்னா, நம்மளுடைய உடம்பு எப்படி இருக்கும் தெரியுங்களா? அப்படியே அந்த ரத்தம் பாய்ந்து போய்கிட்டே இருக்கும். எப்படி ஒரு பைப்பில் தண்ணி போயிட்டே இருக்கும். அந்த பைப்பை சும்மா அப்படியே உடைச்சோன்னா தண்ணி அப்படி பாஞ்சு வரும் பாருங்க. அது போலதான் நம்மளுடைய மனிதனுடைய உடம்பு. ஒரு சின்ன ஒரு வெட்டு விழுந்துச்சுன்னா பாய்ந்து கொண்டு இருக்கிற, சர்க்குலேட் ஆகி கொண்டு இருக்கிற, அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிற ரத்தம் என்னவா ஆகும்? அப்படியே வெளியில பீறிக்கிட்டு வரும். அப்போ ஏசப்பாவுக்கு என்ன நடந்திருக்கு? அவர் ரத்தத்தையும் மாம்சத்தையும் இப்படி கல்வாரி சிலுவையில நொறுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு ரத்தம் வெளியேறின உடனே அவர் மரித்தார். ஹல்லேலூயா. அப்போ இங்க ரத்தமும் மாம்சமும் தேவைப்படுகிறது ஒரு மேன்மை, அடுத்த மேன்மைக்கு. சாத்தானை வீழ்த்துறதா ஒரு மேன்மை, அடுத்த மேன்மை. இப்ப நீங்க சாத்தானை நீங்க வீழ்த்திட்டீங்கன்னு சொன்னா நீங்க ஜெயம் கொண்டீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இப்ப நான் கூட சொன்னேன், நமக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, அங்க சாத்தான் ஒரு கஷ்டத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறான். கணவன் மனைவிக்குள்ளேயுமே, இல்ல நண்பர்களுக்குள்ளேயுமே, ஊழியத்துக்குள்ளேயுமே, இப்படியாக நம்ம சுற்றி ஈவன் நம்மளுடைய பேரண்ட்ஸ், நம்மளுடைய கிட்ஸ், நிறைய பேர்கள் கேள்விப்பட்டா என்னுடைய பையன் பேசி ரொம்ப நாளா ஆச்சுன்னு சொல்லுவாங்க. சில பேர்கள்லாம் கேட்டா, என்னைய பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், அதுக்கப்புறம் என் பொண்ணு பேசியே ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நடுவுல ரசித்து பார்க்கிறவன் யாரா இருக்கிறான்? சாத்தான். அப்போ அந்த மாம்சத்துக்குரிய வருத்தத்தை அவன் கொடுக்கிறவனா இருக்கிறான். மாம்சத்துக்குரிய வருத்தம். என் பையன் எனக்கு போன் பண்றதே கிடையாது, என் பொண்ணு எனக்கு போன் பண்றதே கிடையாதுன்னு ஒரு சில பேர்கள் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். அப்ப அங்க யாரு அந்த வேலையை பார்த்திருக்கிறது? சாத்தான் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப அவனுக்கு அந்த மாம்சத்தை அழிக்கணும். மாம்சத்திலையும் ரத்தம் தான் அவனுக்கு உணவா இருக்கிறது. மாம்சமும் ரத்தமும் ஆக்சிடென்ட் கிரியேட் பண்றான். ரத்தம் வெளியேறி கொண்டு இருக்கிறது, அதை பார்த்து ரசிக்கிறான். அது உணவா இருக்கிறது. அப்ப நம்ம மரணத்தை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம், நம்ம மாம்சத்தை அழிக்க வேண்டும். மாம்சத்தை அழிக்க வேண்டும்னா நம்ம சூசைட் பண்ணிக்க கூடாது, நம்ம ஏதாவது மாத்திரை போட்டுட்டு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. மாம்சத்தை அழிக்க வேணா, மாம்சத்துக்குரிய இச்சைகள், மாம்சத்துக்குரிய போராட்டங்கள், இப்படியாக மாம்சத்துக்குரிய சிந்தனைகள், இதை அழிக்கும் பொழுதுதான் நம்ம அதை அழிக்கணும். அதை அழிச்சா நம்ம மாம்சத்தை அழிக்கிற கணக்கு. அப்ப அதை அழிக்கும் பொழுது இவனுக்கு எங்க ரைட் இருக்கு? இப்போ ஒரு கஷ்டப்படுத்துறாங்க, நல்லா துக்கமா இருக்கு மனசு, அவன் என்ன பண்ணுவான்? சிரிப்பான். ஏன்னா அவனுக்கு கஷ்டம்தான், மற்றவங்களை துன்பப்படுத்துறதும் அவனுக்கு பிடிக்கும், அவன் சிரிப்பான். அப்ப
நம்ம அதை யாரை வச்சு ஓவர் கம் பண்ண முடியும்? பரிசுத்த ஆவியானவர் வச்சு நம்ம அதை மேற்கொண்டு வர முடியும். அதான் நான் சொன்னேன் பாத்தீங்களா, சாட்சியில கூட எனக்கு நல்ல ஒரு சமாதானத்தை கொடுத்தார். யாரு கொடுத்தது? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரால தான் நமக்கு சமாதானம் கிடைக்க முடியும் எந்த ஒரு போராட்டத்திலுமே. அது அன்றாடம் நானும் பார்க்கிறேன், நீங்களும் பார்த்திருப்பீங்க. அவர் இல்லாம, ஏன்னா அவரு சமாதான பிரபு, சமாதான பிரபு. ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் நம் மத்தியில். நல்லா இது புரிஞ்சுக்கணும். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். நல்ல பாயிண்ட் நோட் பண்ணுங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க. இங்க பிள்ளைகள் அப்படிங்கறதா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். பிள்ளைகள் அப்படின்னா நம்ம தான் பிள்ளைகள். சோ sons of God and daughters of God, flesh and blood, இப்படி மாம்சமும் ரத்தம் உடையவர்களா நம்ம இருக்கிறதுனால அவரும் என்ன செஞ்சாரு? அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். இது எங்க இருக்கு? எபிரேயர் 2:14 இருக்கு. நேரம் கிடைக்கும் பொழுது இது போல வசனங்களை நீங்க உங்க வீட்டுல வாசித்து பாருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார். ஹல்லேலூயா. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அவர் என்ன அவதாரம் எடுத்தார்? மாம்சம் ரத்தம். நமக்கு மாம்சம் ரத்தம் இருக்கிறதுனால அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். இது பைபிள்ல இருக்கிற ஒரு வசனம். நல்லா நோட் பண்ணிக்கணும். இதை நான் வேற எங்க இருந்தும் எடுக்கல. எபிரேயர் 2:14 இருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை. அப்போ மரணத்துக்கு அதிகாரி யாரு? அவன் அதை எடுத்துக்கிறான். சாத்தா மரணத்துக்கு அதிகாரத்தை எடுக்கிறான். அதை அழிக்கும்படி, அதை உடைக்கும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகள் அனுபவித்து தன்னுடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டார். எப்போ அவருடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் மரித்தாரோ, மாம்சமும் ரத்தமும் இப்படியாக நொறுக்கப்பட்டு கிழிக்கப்பட்டதனால் சாத்தானை வீழ்த்தினார். இதேதான் நமக்கும் நம்ம யாருடைய சாயல இருக்கோம்னு இப்ப நம்ம பார்த்துட்டோம். எபிரேயர்லயே சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளைகள் இப்படி இருக்காங்கன்னா தகப்பனோ மாம்சம் ரத்தம் உடையவராய் தான் இந்த பூமிக்கு இயேசு ராஜா வந்தார். அப்போ அவர் சாத்தானை வீழ்த்துவதற்காக என்ன பயன்படுத்தினார்? அவருடைய ரத்தத்தையும் மாம்சத்தையும் அழித்து டெஸ்ட்ராய் பண்ணி நமக்கு ஒரு மேன்மை கொடுத்தார். ஹல்லேலூயா. சாத்தானை வீழ்த்தினார். சாத்தானை வீழ்த்துவதுதான் மேன்மை. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவரை அறிகிற அறிவு மிகவும் முக்கியம். எதற்காக கல்வாரி பாடுகளை ஏற்றுக்கொண்டார்? எதற்காக அவர் சிலுவையில் மரித்தார்? என்ன நோக்கத்திற்காக அவர் சிலுவையில் மரித்தார்? என்ன நோக்கத்திற்காக இந்த பூமிக்கு வந்தார்? எந்த நோக்கத்திற்காக மனுஷ ரூபத்தை எடுத்தார்? ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான அறிவை நம்ம வளர்க்க வேண்டும் அருமையான தேவ பிள்ளைகளே. அப்போ இட் இஸ் வெல் செட் இன் தி எபிரேயர், ஹீப்ரூல சொல்லப்பட்டிருக்கு 2:14
மாம்சம், ரத்தம் இதை டெஸ்ட்ராய் பண்ணும் பொழுது சாத்தான் என்ன ஆகுறான்? சாத்தானை நம்ம ஜெயிக்கிறோம். அப்ப அந்த ஒரு பாயிண்ட நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு ராஜாவுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு ராஜா எதற்காக ரத்தம் சிந்தினார், எதற்காக இது அத்தனையும் சகித்தார், அந்த நோக்கத்தை புரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு நன்றாக தெரியணும். சாத்தானை வீழ்த்துவதற்கு 2 விஷயத்த நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய சரீரத்தை நொறுக்க வேண்டும். நம்முடைய பாடிக்குரிய காரியங்களை நொறுக்க வேண்டும். இது எனக்கும் தான். நானும் ஒரு மனுஷி. போதனை செய்கிற எல்லா பிள்ளைகளுமே they are human beings. God has chosen them and God has made them into channels. Custodian of God. அதுதான் வித்தியாசம். மற்றபடி எல்லாரும் மனிதர்கள். இப்போ ஒரு சொல்லிட்டாங்க, உடனே நம்ம துக்கப்படுறோம். அப்போ மாம்சம் இன்வால்வ் ஆகுது. கரெக்டுங்களா? அப்போ இந்த இடத்த கொடுக்க கூடாதுன்னா இந்த வசனம். இது எனக்குமே தான் இந்த வசனம், உங்களுக்குமே தான் இந்த வசனம். ஹல்லேலூயா. அப்போ போதிக்கிறோம்னா கர்த்தர் வார்த்தை மூலமாய் போதிக்கிற போதகனுக்கும் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்கிறவர்களும் அவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் உண்மை. சரிங்களா? அப்ப அவருடைய அறிவை அவரை இப்படியாக எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு பெற்றுக்கொண்ட ஒரு சில தாளந்துகள், நமக்கு இயற்கையாய் இருக்கிற தாளந்துகள் அவருக்கென்று பயன்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவருக்கென்று பயன்பட வேண்டும். அவரை குறித்த அறிவை பெற்றுக்கொண்டு, அவரை குறித்த நோக்கத்தை பெற்றுக்கொண்டு நம்ம பறைசாட்ட வேண்டும். ஹல்லேலூயா. தேசத்தில் எத்தனையோ பேர்கள் கர்த்தரை அறியாமல் இருக்கிறார்கள். கர்த்தரை அறியாமல் இருக்கிற, ருசி பார்க்காமல் இருக்கிறார்கள். அப்போ நீங்க சொல்லணும், எதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார், எதற்காக மரித்தார், நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்லும் பொழுது இந்த பிள்ளைகள் புரிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. இந்த வசனம் சும்மா நமக்கு கர்த்தரை குறித்து நம்ம அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்பதற்காக எடுக்கப்பட்ட வசனம் தான். இன்னும் அடுத்து வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. தேவனால பிறப்பதெல்லாம், உலகத்தில் இருக்கிற அனைத்து படைப்புகளும் தேவனால் படைக்கப்பட்ட படைப்புகள். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். அதே போல தேவனால் பிறந்த படைப்புகள் இப்படியாக உலகத்தை ஜெயிக்கும். அப்போ உலகத்தை ஜெயிக்கும் பொழுது தேவனால் படைக்கப்பட்ட படைப்புகள்னா அனிமல்ஸ், பேர்ட்ஸ், விலங்குகள், பறவைகள், ஊரும் பிராணிகள், எத்தனையோ காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், எவ்வளவோ காரியங்கள் இருக்கு. ஆனா இங்க குறிப்பிடுகிற காரியம் என்னன்னு சொன்னா, இப்படியாக மனிதனுக்குள்ளான வசனம் தான் இந்த வசனம். ஹல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாம் தேவனால பிறந்தவர்கள். நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெயிக்க பிறந்தவர்கள். அப்போ உங்களுடைய விசுவாசத்தினாலே, உங்களுக்கு காணப்படுகிற பெரிதான விசுவாசத்தினாலே இந்த உலகத்தை ஜெயிக்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க இந்த காலை நேரத்துல, நான் என் தேவனுடைய ரூபத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட மகன், நான் அவரை விசுவாசிக்கிறேன், அவரால் நான் உண்டானபடினால் நான் இந்த உலகத்தையே ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. அப்ப சாத்தானுக்கு என்ன வேலை இருக்க முடியும்? சாத்தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறவன் என்ன ஆவான்? சாத்தான் நம்ம டிஃபீட் பண்ணுவோம். கர்த்தருடைய உதவினால டிஃபீட் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அதே போல வெளிப்படுத்தின விசேஷத்துல 21ஆம் அதிகாரத்துல இப்படியாக சொல்லப்படுகிற காரியங்கள், இந்த பூமி, நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த பூமி, heaven and earth will pass away. ஹல்லேலூயா. நீங்க டைம் கிடைக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 21ல இருக்கிற ஃபுல் அதிகாரத்தையும் நீங்க வாசிச்சு பாருங்க. இந்த பூமி, நம்ம வாழ்ந்துட்டு இருக்க பூமி
அளவுக்கு அதிகமான ஃபெர்வென்ட் ஹீட்னு சொல்றோம் ஆங்கிலத்துல. அளவுக்கு அதிகமான சூடு தன்மை. இப்படியாக நீங்க கூட பார்க்கலாம். இப்ப இருக்கிற காயிற வெயில் பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருக்கிறதோட வேற வித்தியாசமா இருக்கு. இன்னும் நாள் பட இன்னும் இயர்ஸ் இயர்ஸ் போக 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 இது சூடு தன்மை வித்தியாசமாக மாறி இந்த பூமியே அழிந்து போகிற ஒரு நிலைமை வரும். இது வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கிற ஒரு வார்த்தை. திஸ் and heaven will pass away and புது earth, புது பூமி, புது பரலோகம் இப்படியாக வர இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடாகொடி நன்றி. சோ நம்ம இந்த பூமி ஒரு நாள் அழிந்து போக போகுதுதான். ஆனா இந்த பூமி இருக்கிற வரைக்கும் நம்ம உயிரோட இருக்கணும். அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும்? இப்பதான் இந்த தலைப்பினுடைய நம்ம கனெக்ட் பண்றோம். இந்த சர்மனுடைய தலைப்போட நம்ம கனெக்ட் பண்ண போறோம். பூமி அழிய போகுது. நான் முன்னாடி சொன்ன ரத்தத்தையும் மாம்சம் தான் அவனுக்கு உணவா இருக்கு. ஏசு ராஜா இப்படியாக ரத்தத்தையும் மாம்சத்தையும் இப்படியாக விலைக்கிரயமாக நமக்கு ரத்தம் சிந்திருக்கிறார். சாத்தானை வீழ்த்துவதற்காக நம்மள என்ன பண்ணணும்? மாம்சத்தை நொறுக்கும் பொழுது, அழிக்கும் பொழுது நம்ம சாத்தானை ஜெயிக்க முடியும்னு நான் சொன்னேன். இப்போ நான் என்ன சொல்லிக்கொண்டு இருக்கிறேன்? இப்படியாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்க பூமி அண்ட் பரலோகம் இப்படியாக வானங்கள், பரலோகம்னா வானங்கள் இப்படியாக ஒழிந்து போக போகிறது. புது வானமும் புது பூமியும் வரப்போகிறது. அப்போ புது வானமும் புது பூமியும் நமக்கு வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம உயிரோடு இருக்கணும். நல்லா நோட் பண்ணணும் இந்த விஷயத்த. நம்ம உயிரோடு இருக்கணும். அப்போ the lifetime on earth should be victorious. ஹல்லேலூயா. நம்ம வாழ்கிற வாழ்க்கை, இந்த பூமியில இருக்கிற வாழ்க்கை ஒரு வெற்றி சிறந்த வாழ்க்கையாய் இருக்க வேண்டும். நம்ம இந்த பூமி அழிகிற வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்க வேண்டும். இதுக்கு ஒரே ஒரு வழி நம்ம என்ன செய்யணும்னா, மாம்சத்தின்படி வாழாமல் நீங்க மாம்சத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா வருத்தப்பட்டு பிளட் பிரஷர் அதிகமாகி ஒரு நாள் ஹார்ட் அட்டாக் வருது. அப்போ மாம்சத்துக்கு இடம் கொடுக்காமல், நம்ம சுற்றி இருக்க பிரச்சனையை சிந்திக்காமல், கர்த்தருடைய உதவியோடு அப்படியே நம்ம வாழ்க்கை போய்கொண்டிருக்க வேண்டும். அப்படி போகும் பொழுது நமக்கு இந்த பிளட் பிரஷரு, சுகரு இப்படியாக வேற பிரச்சனைகள் இதிலிருந்து, ஏன்னா இது எல்லாமே எதை அட்டாக் பண்ணுது? ஹார்ட் அட்டாக் பண்ணுது, இருதயத்தை அட்டாக் பண்ணுது. இந்த துக்கம், இந்த வேதனை, நமக்கு சுற்றி இருக்கிற ப்ராப்ளம்ஸ். சில பேர்லாம் ஆல்கோஹால் எடுக்காம இருக்க முடியாது, மது அருந்தாமல் இருக்கவே முடியாது, சிகரெட் எடுக்காம இருக்கவே முடியாது, இச்சிக்காம இருக்கவே முடியாது. ரோட்ல ஒரு பொண்ணு போனா அந்த பொண்ணு பார்த்தே ஆகணும். இதெல்லாம் நடக்குதுங்க. இதெல்லாம் அருவருப்பான ஒரு காரியம். ரோட்ல ஒரு பொண்ணு போனா ஒரு சாதாரணமா பார்த்தா பரவாயில்ல, அந்த பொண்ணை கிண்டல் கேலி செய்வது, இப்படியாக பாடி பார்த்து டீஸ் பண்ணுவது, அந்த பொண்ணு பாரு இப்படி குண்டா இருக்குன்னு சொல்றது, இப்படி ஒல்லியா இருக்குன்னு சொல்றது, அதை பார்த்து இச்சிக்கிற காரியங்கள். அதே போல ஒரு ஆண் மகனை பார்த்து இச்சிக்கிற காரியங்கள், இது போல இச்சை காரியங்கள். அப்புறம் இவங்க நிறைய பணம் வச்சிருக்காங்க, நம்ம ஏழையா இருக்கோம், இவங்க பெரிய கோபுரத்துல இருக்கிறாங்க, நம்ம கூரை வீட்டுல இருக்கோம், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வீட்டுல தான் அவங்க இருக்க முடியும். அப்படி நம்ம பொறாமை பிடித்தவர்களா இருக்கக்கூடாது. அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, நமக்கு இது கொடுத்திருக்கிறாரு, ஒரு நாள் நமக்கும் இது கொடுப்பார் என்று சொல்லி நம்ம வாழ்க்கையை ஓட்டிட்டு போக வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப இந்த மாம்சத்துக்கு இடம் கொடுக்காமல் நம்ம இருக்கும் பொழுது இது போல நோய் நொடிகளே நமக்குள்ள வராமல் நம்மளால பாதுகாப்போம். இது ஒரு வழி. அப்ப மாம்சத்துக்கு இடம் கொடுக்கும் போது வேதனை வருது, துக்கம் வருது, சாத்தான் சிரித்து கொண்டிருக்கிறான். ஒரு நாள் உள்ள இருக்கிற எல்லா கிட்னி எல்லாம் அழிக்கப்பட்டு, வேதனைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு, எல்லாம் அப்படியே தேங்கி நின்னா ஒரு நாள் என்ன ஆகும்? வெடிச்சு போவோம், நம்ம சரீரம் பாழாகிவிடும். அப்போ இது யாரு இந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியும்? இந்த வருத்தத்தெல்லாம் யாரு சரி பண்ண முடியும்? சமாதான பிரபு யாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்துக்குரியவர். அவர் சமாதானத்தை கொடுக்கும் பொழுது நமக்கு சந்தோஷம் கிடைக்கிறது நம்ம இருதயத்துல. அப்ப கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுது நம்ம ஆவிக்குரிய ரீதியில வளருகிறோம்.
கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கும் பொழுது ஆவி சந்தோஷப்படுகிறது. ஆவி சந்தோஷப்படும் பொழுது நம்ம மாம்சமும் சந்தோஷப்படும். ஸோ பிஃபோர் நம்மளுடைய ப்ரையாரிட்டி பார்த்தீங்கன்னா, நம்ம முக்கியத்துவம் நம்ம ஆவிக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் நம்ம ஆவி சந்தோஷமாய் இருக்கிறதா, மாம்சமும் சந்தோஷப்படுகிறது. நம்முடைய ஆவி கர்த்தரிடத்தில் இராவிட்டால் நம்முடைய மாம்சம் துக்கப்படுகிறது. அப்ப நம்ம ஆவியை சரி செய்ய வேண்டும். இஃப் எவ்ரிதிங் as per the spiritual perspective, if everything there is no flaw in the spirit, ஃப்ளாலெஸ்ஸா இருக்கு, நம்முடைய ஸ்பிரிட் ஃப்ளாலெஸ்ஸா இருக்கு, நம்முடைய ஸ்பிரிட்டே பரிசுத்தமா இருக்குதுன்னு சொன்னா நம்முடைய பாடியும் பரிசுத்தமா இருக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்ப பூமி இருக்கிற வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கணும். பூமி இருக்கிற வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கணும். அப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்வோமா, ஐ ரெஃப்யூஸ் டு டை இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் தி கிரைஸ்ட். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், நீங்க இருக்கிற இடத்துல மியூட்ல இருக்கு, நீங்க அப்படியே நீங்க சொல்லிக்கலாம். ஐ ரெஃப்யூஸ் டு டை இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் தி கிரைஸ்ட். இது நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன் இந்த நேரத்துல. ஐ ரெஃப்யூஸ் டு டை இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் தி கிரைஸ்ட். இப்படி சொல்லும் பொழுது கர்த்தர் அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். கர்த்தர் அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அப்போ எனக்கு சாக விருப்பம் இல்லை. ஆவிக்குரிய ரீதியில பரிசுத்த ஆவியானவர் என்னை உயிரோடு வச்சிருப்பார். இந்த பூமி இருக்கிற வரைக்கும் உயிரோடு வச்சிருப்பார். அது ஒரு நாள் போகதான் போகுது, ஒரு நாள் அது அழிக்கப்படதான் போகுது. இந்த பூமி அளவுக்கு அதிகமான சூடு வெப்பம் ஏறி 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 இந்த பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் அழிந்து போக போகுது. ஆனா நான் அது வரைக்கும் உயிரோடு இருப்பேன். என்னுடைய பரிசுத்த ஆவியானவரை வைத்து நான் உயிரோடு இருப்பேன் என்று சொல்லி நம்ம அந்த உணர்வை நம்ம இருதயத்துல கொண்டு வர வேண்டும். உணர்வு கொண்டு வரதான் நம்மளுடைய மாற்றங்கள் வந்துவிடும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இப்படியாக தேவன் நம்மோடு கூட அசைவாடி கொண்டிருக்கிறார் இந்த காலை வேளையில. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். நல்லா நோட் பண்ணிக்குங்க. ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே, ஹல்லேலூயா, அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள். மரண பயம். எப்ப மரணம் வேணா வரும். சாத்தான் எப்ப வேணா ஒரு விஷயத்தை கொண்டு வரத்துக்கு இருக்கிறான். எல்லா வாழ்க்கையிலுமே, எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு கேப் கிடைச்சா அவன் ஒரு பிரச்சனையை கொண்டு வர இருக்கிறான். ஏன் தெரியுமா அப்படி செய்யறான்? நம்ம எல்லாம் தேவனுடைய ரூபத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகள், நம்ம எல்லாம் தேவனுடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகள். அது அவனுக்கு பொறாமை, சாத்தானுக்கு பொறாமை. நம்மள சபிக்கப்பட்டவனாய் நம்ம தள்ளப்பட்டோமே. அப்போ இந்த பிள்ளைகள் ஆண்டவரோடு கூட இருக்கக்கூடாது, இந்த பிள்ளைகள் கர்த்தரோடு கூட இருக்கக்கூடாது. அவருடைய சாயல், அவர் மகன் மகள் என்று அழைக்கிறாரே அப்படி என்று சொல்லி அவன் இப்படியாக மரணத்தை கொண்டு வரவனாய் இருக்கிறான். சோ நம்ம என்ன பண்ணோம்? ஜீவ காலம் எல்லாம் கர்த்தரை இறுக்கமாய் பிடித்து கொள்ளும் பொழுது அவர் நம்மை விடுவிக்கிறதற்காக, நம்மளை விடுதலை பண்ணுவதற்காக கல்வாரி சிலுவையில மரித்தார். ஹல்லேலூயா. இதுதான் இந்த எபிரேயர் 2:15 அர்த்தம். கல்வாரி சிலுவையில அப்படி ஆனார்னா என்ன? கல்வாரி சிலுவையில பாடுகளை அனுபவித்துதான் குறிக்கிறது. அப்ப கல்வாரி சிலுவையில இப்படி ரத்தம் சிந்தினதுனால, அதிகம் கட்டினதுனால நமக்கு ஒரு மரணத்துக்குரிய காரியம், மரணத்துக்குரிய அந்த ஒரு விஷயம் ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். So the death was destroyed on the cross. If you do not put spiritual understanding, இந்த வசனத்துல நம்ம ஆவிக்குரிய ரீதியில இந்த வசனத்தினுடைய காரியங்கள் புரிந்து கொள்ளலன்னா நமக்கு அது புரியாது. ஆவிக்குரிய ரீதியில தான் நம்ம பைபிளே வாசிக்கணும். நம்ம பைபிள் வாசிக்கும் பொழுது எப்படி வாசிக்கணும்? ஆவிக்குரிய ரீதியில தான் வாசிக்கணும். ஹல்லேலூயா. அப்போ death was destroyed on the cross.
அப்ப நீங்க நினைக்கலாம், என்னடா இது இந்த சிஸ்டர் சொல்றாங்க, டெத் வாஸ் டெஸ்ட்ராய்ட் ஆன் தி கிராஸ்னா, அப்ப ஏசப்பா மரிச்சிருக்கிறாரு. ஏசப்பா மரிச்சிருக்கிறாருங்க. 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். அல்லேலூயா. இதுக்கு தான் ஒரு உதாரணமா ஏசப்பா மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? நீ உன்னுடைய சுய விருப்பத்தை சாகடி, என் பின்னாடி வரணும்னா சிலுவையை சுமந்து வா என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என் பின்னாடி வரணும்னா உலகத்துக்குரிய பாடுகள் இருக்கிறது, உலகத்துக்குரிய அவமானங்கள் இருக்கிறது, உலகத்துக்குரிய அசிங்கங்கள் இருக்கிறது, உலகத்துக்குரிய சாத்தான் மக்கள் மூலியமா எழும்புவான், பிரச்சனைகளை கொடுப்பான், நிந்தனைகளை கொடுப்பான், அசிங்கங்கள் அவமானங்களை கொடுப்பான். ஆனா இதெல்லாம் தான் பாடுகள். நம்ம அனுபவிக்கிற காரியங்கள், கஷ்ட காரியங்கள் எல்லாம் என்னது? பாடுகள். அந்த பாடுகளின் மத்தியில் you will see the bright face of Yeshua. You will see the absolute wonders of Yeshua. You will see the presence of Yeshua. Hallelujah. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அப்போ death was destroyed on the cross. So நம்மள என்ன செய்யணும்? நம்மளுடைய மாம்சத்துக்குரிய எண்ணங்களை, மாம்சத்துக்குரிய இச்சைகளை, மாம்சத்துக்குரிய வேதனைகளை எடுத்து போட்டு, தேவன் எனக்காக மரித்தார், நான் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருப்பேன். நான் நிறைய நேரத்தில் நான் பார்த்திருக்கிறேன், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு துக்கம் வருதுன்னு சொன்னா, அது அப்படியே ரெட்டிப்பா எனக்கு சந்தோஷம் அடுத்த 2 நாள்ல கொடுத்துருவாரு. நான் நிறைய முறை பார்த்திருக்கேன், நிறைய முறை அதை நோட் பண்ணியிருக்கேன். அளவுக்கு அதிகமான சந்தோஷம், அப்படியே நல்லா ரொம்ப ஆண்டவரை நேசிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நமக்கு இருதயத்துக்குள்ள வந்துரும். இதுலயே தெரியுதுப்பா நீங்க எங்க கூட இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு சமாதானத்தை கொடுப்பார். அது யாரு கொடுக்கிறது? தேவன் கொடுக்கிறது. தேவன் கொடுக்கிறது சமாதானம். ஆனா சாத்தான் கொடுக்கிறது துக்கம். நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் கொடுக்கிறது சமாதானம், சாத்தான் கொடுக்கிறது துக்கம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இப்ப பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 20:1-3 நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா, நம்ம 5வது வாசிப்போம். இப்படியாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடாகொடி நன்றி. வெளிப்படுத்தின விசேஷம்ல கொலேசியர் 3ஆம் அதிகாரம், அதுல இருக்கிற 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனை, பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனை, பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். நல்லா சொல்லியிருக்குது. விக்கிரக ஆராதனை, பொருளாசை, துர்இச்சை, மோகம், அசுத்தம், விபச்சாரம், இது எல்லாம் ஆண்டவருக்கு அருவருப்பு, அருவருப்பு, அருவருப்பு. ஹல்லேலூயா. இதெல்லாம் மாம்சத்துக்குரிய மோகம், மாம்சத்துக்குரிய துரிச்சை, மாம்சத்துக்குரிய இச்சை, விபச்சாரம், மாம்சத்துக்குரிய காரியங்கள், அசுத்தம், பொருளாசை. அதான் நான் முன்னாடியே சொன்னேன், எனக்கு சின்ன வீடு இருக்கு, அவங்களுக்கு ரொம்ப பெரிய வீடு இருக்கு. சொல்ல போனா சின்ன வீடு தாங்க ரொம்ப பியூட்டி. அழகா கிளீன் பண்ணிட்டு நீட்டா வச்சுக்கலாம், பொருட்களும் கம்மியா இருக்கும். நீங்க பெரிய வீட்டுல இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள பிரிவினைகள் இருக்கும். நிறைய ரூம்ஸ் இருந்தா மெயின்டைன் பண்றதும் கஷ்டம். அது மட்டும் இல்லாம தனித்தனி இந்த ரூம்ல சர்வை பண்ண ஆரம்பிப்பாங்க. சின்ன ரூமா இருந்தா குடும்பமா ஒரே ரூம்ல படுத்து தூங்குவாங்க. ஹல்லேலூயா. சோ அளவுக்கு அதிகமா இருக்கிறதும் தப்பு, அதை பார்த்து பொறாமப்படுறதும் தப்பு. எனக்கு இப்படி இருக்கே, அவங்களுக்கு அப்படி இருக்கே அப்படின்னு பொறாமப்படுறதும் தப்பு. சோ இதன் மூலியமா நம்மளுடைய ஆவி, நம்முடைய மாம்சத்தை நம்மளே கெடுத்து விடுகிறோம். சோ இதை நம்ம எல்லாவற்றையும் அழித்து விட்டு, நம்ம ஆவிக்குரிய ரீதியில கர்த்தர் கொடுத்ததே போதும் என்று சொல்லி அதுல திருப்தி பெறும் பொழுது நமக்கு எங்க நோய் வரப்போகுது, எங்க நமக்கு வேதனை வரப்போகுது. சோ நம்மளுடைய டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் நம்மளே உண்டு பண்ணி கொள்றோம். ஹல்லேலூயா. நமக்கு இது இல்லை, அது இல்லை, எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிருக்கு நம்ம நினைக்கும் பொழுது இப்படியாக நோய்வாய்ப்பட்டு ஒரு நாள் மரித்து போய் விடுகிறார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னொன்னு மத்தேயு 16ஆம் அதிகாரம், அதுல இருக்கிற 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவரோ திரும்பி
பேதுருவை பார்த்து, பீட்டரை பார்க்கிறார். திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கேற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கேற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். ஹல்லேலூயா. அப்பாலே போ சாத்தானே நம்ம பைபிள்ல நம்ம பார்க்கிறோம். சோ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். கர்த்தருக்கேற்ற காரியங்களை சிந்தியாமல் மனுஷருக்கேற்ற காரியங்களை சிந்திக்கிறாய். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு என்ன பிடிக்கும்? இப்ப நம்ம உறவினர்கள் இருக்கிறாங்க, நம்ம கிட்ட 10 பைசா எல்லாம் வருவாங்களா? ஜஸ்ட் இமேஜின். உங்ககிட்ட 10 பைசா இல்ல, வருவாங்களா? வரமாட்டாங்க. இப்ப என்கிட்ட கூட 10 பைசா இல்லைன்னா யாராவது என்ன திரும்பி பார்ப்பாங்களா? கிடையாது. ஒவ்வொருத்தருக்கு ஒரு டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணுவாங்க. தே ஹாவ் சம் ப்ராப்பர்ட்டி. ஏதாவது இருந்தாதான் ஒரு மனுஷன் நம்மளை பார்ப்பான், மதிப்பான், திரும்பியே பார்ப்பான். பணம் இல்லைன்னா பணத்துக்கு சமம்னு சொல்லி பழமொழி இருக்கு. இதுதான் இந்த உலகத்துக்குரிய பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? பணம் எங்க இருக்கோ அங்க ஆமாம் போடுற வேலையை பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. அப்ப இது கர்த்தருக்குரிய காரியங்கள் கிடையாது, இது மனுஷனுக்குரிய காரியங்கள். மனுஷன் தான் பணம் 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 பணம். பணம் எங்க இருக்கோ அங்க முக்கியத்துவம். ஹல்லேலூயா. பணம் எங்க இருக்கும்? ஆப்வியஸ்லி பணம் இல்லாம ஒன்றும் செய்ய முடியாதுதான். நான் எதுக்கு சொல்றேன்னா, உங்ககிட்ட பணம் இருந்தாதான் ஒரு மனுஷன் உங்களை சட்டை பண்ணுவான். ஆனா தேவனும் அப்படி கிடையாது. தேவன் என்ன செய்யறாரு? அவர் இருதயத்தை பார்க்கிறவர். அவர் என்ன பண்றாரு? உங்களுடைய காயங்களுக்கு மருந்து போடுகிறவர், உங்களை விசாரிக்கிறவர், உங்களை ஆறுதல் படுத்துகிறவர். சோ நம்ம எல்லாம் எந்த பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும்? இந்த சாத்தான் எனக்கு இடையூறாய் இருக்கிறான், எனக்கு எதிர்ப்பாய் நின்று கொண்டு இருக்கிறான், எனக்கு துக்கத்தை கொடுக்கிறான், எனக்கு வேதனை கொடுக்கிறான், இப்படிப்பட்டதான காரியத்தை செய்கிறான். அதனால அப்பாலே போ சாத்தானே, தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அதனால எனக்கு மனுஷனுக்கு ஏற்றது எனக்கு வேணாம், தேவனுக்கு ஏற்றது என்ன, அதன்படி நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானிக்கும் பொழுது நம்ம ஆவிக்குரிய ரீதியில வளர முடியும். ஹல்லேலூயா. அடுத்து பாத்தீங்கன்னா ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பாவம் தூண்டும் தவறான செய்கைகளை செய்ய உங்கள் வாழ்வு பயன்படுமானால் நீங்கள் ஆவிக்குரிய நிலையில் இறந்தவர்களாவீர்கள். ஹல்லேலூயா. பாவம் தூண்டும் தவறான செயல்களை செய்ய உங்கள் வாழ்வு பயன்படுமானால் நீங்கள் ஆவிக்குரிய நிலையில் இறந்தவர்களாவீர்கள். ஆனால் நீங்கள் ஆவியின் உதவியோடு தீமை செய்வதை நிறுத்தினால் உண்மையான வாழ்வை பெறுவீர்கள். எவ்வளோ பியூட்டிஃபுல்லான வசனம் பாருங்களேன். அமேசிங். அழகான வார்த்தை, அழகான வார்த்தை. ஒரு மனுஷன் ஒரு பாவத்தை செய்ய, ஒரு கொலை செய்ய போறான், அவன்கிட்ட நீங்க இந்த வசனத்தை கொடுத்தா கூட அவன் மனம் திரும்பிடுவான். அந்த அளவுக்கு எக்ஸலண்டான ஒரு வார்த்தை இந்த ரோமர் 8:18 இருக்கிற ஒரு சில வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கவே முடியாது. அவ்வளோ பிளசண்டா இருக்கும், அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். சூசைட் பண்ணிக்கிறவன் கிட்ட போய் காமிச்சிங்கன்னா அவன் சூசைடை நிறுத்திடுவான். அது போன்றதான வார்த்தைகள் இந்த வார்த்தைகள். பாவம், சூசைட் பண்ணிக்கிறதும் பாவங்க. சூசைட் பண்ணிக்கிறது பாவம். கர்த்தருடைய உதவி இல்லாம கர்த்தருக்கு எதிராய் பண்ணுகிற எல்லா செயல்களுமே பாவம் தான். அவருக்கு பிடிக்காத செயல்களை எல்லாமே பாவம் தான். இல்ல குட்டி பாவம், பெரிய பாவம், சின்ன பாவம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அதனாலதான் சொல்றோம், போதிக்கிறவங்களும் சரி, கேட்கிறவங்களும் சரி, இந்த வசனங்கள் எல்லா மக்களுக்கும் தேவையான வசனம். So if I say I am holy, I am a liar, நான் பரிசுத்தம் அப்படி என்று சொல்றேன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் பொய் சொல்றவளா இருப்பேன். ஹல்லேலூயா. ஸோ we have to நம்மளுடைய வாழ்க்கை இந்த பூமி லைஃப் டைம் இருக்கும் பொழுது எல்லாம் we have to try to crush the flesh. கிறிஸ்துவ வாழ்க்கை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படிப்பட்டதான வாழ்க்கைனா ஒவ்வொரு நாளுமே
புதுப்பிக்கிற வார்த்தை. எக்ஸ்பீரியன்ஸ் வில் மேக் யூ பெர்ஃபெக்ட். எக்ஸ்பீரியன்சஸ் ஆல் தி அதர் சஃபரிங்ஸ், லாசஸ், இழப்புகள். ஓ, நான் இப்படி ஒரு அழகான பிசினஸ் செஞ்சேன், என்னுடைய பிசினஸ் இப்படி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓ, எனக்கு எத்தனையோ காரியங்கள் அழிந்து போயிடுச்சு. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். யூ வில் லேர்ன் சம்திங் ஃப்ரம் தட். யூ வில் லேர்ன் சம்திங் ஃப்ரம் தட். அப்போ நமக்கு ஏற்படுகிற சுற்றி இருக்கிற காரியங்கள், நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள்லாம் ஒரு சில பாடங்களை கற்றுக் கொடுக்கும். ஓ, நீ இப்படி இருந்ததுனால இப்படி, ஆனா நீ அப்படி இருக்காத. எல்லாரையும் நம்பாத, எல்லாரையும் நம்பாத. நீ எல்லாரையும் நம்புனா இப்படிதான் ஆகும். நீ தேவனை மாத்திரம் நம்பு, நீ உன்னுடைய வாழ்க்கையே செழிப்பா மாறும். நீ தேவனை மாத்திரம் நம்பு, உன்னுடைய வாழ்க்கையே செழிப்பா மாறும். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அருமையான தேவ பிள்ளைகளே. அப்போ பாவம் செய்ய தூண்டுற காரியங்களை நம்ம விடாமல் இருக்கும்னு சொன்னா இறந்தவர்கள் போல இருப்போம். அதான் இந்த வசனத்துக்குரிய காரியம். அப்போ பாவம் செய்யாமல் இருக்கணும்னா நம்மளுடைய பாடியை யார்கிட்ட கொடுத்துடணும்? We have to try to become the body of Christ. We have to try to become the body of Christ. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. ஏசப்பாவுடைய முகத்தை பார்க்கணும்னா நிறைய லெவல்ஸ் ஆஃப் ஃபயரை தாண்டி வரணும். ஏசப்பாவுடைய முகத்தை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய லெவல்ஸ் ஆஃப் ஃபயர், நிறைய லெவல்ஸ் ஆஃப் ஃபயரை நீங்க தாண்டி வரணும். உங்களுடைய சுய இச்சைகள், உங்களுடைய சுய விருப்பத்தை, மாம்சத்துக்குரிய காரியங்கள், விக்கிரக ஆராதனை, வேசித்தனம், இப்படியாக மாம்சத்துக்குரிய செயல்களை நீங்க வெறுத்து ஒதுக்கி, என்னுடைய தேவன் எனக்காக ஜீவனை கொடுத்தார், நான் அவருடைய விருப்பத்துக்காக வாழ்வேன், நான் அவரை சந்தோஷப்படுத்துவேன், அவரை குறித்து நற்செய்தியை பரப்புவேன் தேசத்துல, நான் அவரை குறித்து என்னுடைய அக்கம் பக்க இருக்கிற ஆட்கள் கிட்ட நான் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவேன், பரப்புவேன். ஆண்டவருக்கு எது நீதி? அவரை குறித்து பிறருக்கு சொல்லி கொடுக்கறது ஆண்டவருக்கு சந்தோஷம் கொடுக்கும். ஸோ நீங்க உங்க ட்ராக்கை மாத்திக்குங்க. இதுக்கெல்லாம் டைமே இருக்காது. நீங்க உங்க ட்ராக்கை மாத்திட்டீங்கன்னா பாவம் செய்யறதுக்கு டைமே அங்க இருக்க போறது கிடையாது. ஆல்வேஸ் நீங்க சூஸ் பண்றீங்களோ அதுதான் உங்களுடைய எதிர்காலமா மாறிவிடும். நீங்க சூஸ் பண்றது கரெக்டா நீங்க சூஸ் பண்றீங்கன்னா அதுவே உங்களுடைய எதிர்காலமாய் மாறிவிடும். ஸோ இப்போ பாருங்க, நான் ஊழியம் செய்யறேன்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியமா ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ ஊழியம் தான் என்னுடைய ஃபோக்கஸ் அப்படின்னும் பொழுது இதுக்குரிய ஜஸ்டிஃபிகேஷன், இதுக்கு எத்தனை ஆத்துமாக்களை கொண்டு வரணும், எத்தனை ஆத்துமாக்களை ஆண்டர்கிட்ட நெருக்கமா கொண்டு வரணும், எத்தனை பிள்ளைகள் ஆண்டரை நேசிக்க வைக்கணும், இப்படியெல்லாம் சொல்லி டார்கெட் போகும் பொழுது நமக்கு வேற காரியம் செய்ய டைமே இருக்காது அங்க. அப்ப நம்ம அங்க பாவன்றதே அங்க வரப்போறது கிடையாது. நம்ம பாட்டுன்னு நம்ம ஊழியம் அப்படியே போய்கிட்டு இருக்கோம். இது போலதான் இப்ப ஆவிக்குரிய வளர்ச்சியை நம்ம பெற்றுக்கொள்வோம். அப்ப ஆவிக்குரிய காரியங்களை நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாகவே, அதனாலதான் இங்க சொல்லியிருக்கு, ஆனால் நீங்கள் ஆவியின் உதவியோடு தீமை செய்வதை நிறுத்தினால் உண்மையான வாழ்வை பெறுவீர்கள். இது அத்தனையும் பாருங்க, எல்லாமே பைபிள்ல உள்ளதுதான், பைபிள்ல இல்லாதது எதுவுமே கிடையாது. சரிங்களா? கடைசி பாத்தீங்கன்னா இன்னொன்னு வாசிக்கலாம். ஹல்லேலூயா. ரோமர் படிச்சிட்டோமா? 15ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா the last enemy shall be destroyed is death அப்படின்னு சொல்லியிருக்கும். அழிக்கப்படும் கடைசி விரோதி மரணம், அழிக்கப்படும் கடைசி விரோதி மரணம் அப்படின்னு சொல்லி 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். இப்ப அழிக்கப்படும் கடைசி விரோதி யாரு? மரணம், மரணம், மரணம். இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:1-3. ஒரு தூதன் பாத்தீங்கன்னா இந்த வசனம் பர்டிகுலர் வசனம் லாஸ்ட் டே ஃபார் சாட்டன், லாஸ்ட் டே ஃபார் சாட்டன். நான் முன்னாடி சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய மாம்சத்துக்கு இடம் கொடுக்காமல் நீங்க ஆவிக்குரிய ரீதியில நீங்க போய்கொண்டிருக்கும் பொழுது, நீங்க உங்களுடைய மாம்சத்தை நொறுக்கும் பொழுது உங்களுக்கு மரணம் இல்லை, மரணத்தை ஜெயிக்க முடியும். மரணத்தை எப்படி ஜெயிக்க முடியும்? மாம்சத்தை நொறுக்கும் பொழுது மரணத்தை ஜெயிக்க முடியும்னு சொல்லி முன்னாடி இருக்கிற வசனத்துல நம்ம பார்த்தோம். இந்த வசனத்துல நமக்கு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. ஆனா இங்க
சாத்தானே கம்ப்ளீட்டா தூக்குறதுக்கு, சாப்டர்ல இருந்து தூக்குறதுக்கு ஒரு ஒரு லாஸ்ட் டே வரப்போகுது. அதான் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-3 சொல்லப்படுகிறது. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்தில் இறங்கி வர கண்டேன். நல்லா நோட் பண்ணுங்க. பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய, பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவு கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் தமது ஜனங்களை மோசம் போகாதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். ஹல்லேலூயா. இதுதான் நடக்க இருக்கிறது. இதுதான் நடக்க இருக்கிறது. பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் தமது ஜனங்களை மோசம் போகாதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். ஹல்லேலூயா. விடுதலையாக வேண்டும். இதுதான் இந்த 3வது பாயிண்ட் தான் நமக்கு நடக்க போகிற விஷயம். 3வது பாயிண்ட் தான் லாஸ்ட் டே ஃபார் சாட்டன். லாஸ்ட் கடைசி நாள், சாத்தானுக்கு வரப்போகிற கடைசி நாள், கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். ஹல்லேலூயா. அது விடுதலையாக போறது கிடையாது. அது கம்ப்ளீட்டா ஒரு படுங்குழியில, நினைச்சு பார்க்கவே முடியாத ஒரு படுங்குழியில நிரந்தரமாக தள்ளப்பட போகிறது தான் இந்த லாஸ்ட் டே ஃபார் சாட்டன். வெளிப்படுத்தின விசேஷம் 2 1 2 3 நீங்க ஃப்ரீயா இருக்க டைம்ல வாசிச்சு பாருங்க. சோ கடைசியா நம்ம வாசித்தது என்ன? 1 கொரிந்தியர் 15:26 அழிக்கப்படும் கடைசி விரோதி மரணம். அப்போ இந்த நான் சொன்ன இத்தனை வசனங்கள்ல ஒரே ஒரு விஷயத்த நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவத்துக்காக மரணத்தை ஏற்றுக்கொண்டார். மாம்சமும் இரத்தமும் சாத்தானுக்கு உணவாய் இருக்கிறது. சாத்தான் அவன் இப்படியாக மாம்சத்தை தொடுகிறவனாய் இருக்கிறான். அதனால அத ரெண்டுத்தையும் நம்ம கல்வாரி சிலுவையில நம்ம இப்படியாக பலியாய் நம்ம ஏற்றுக்கொள்வோம். அதனால பாவத்துக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கணும்னு சொல்லி ஆண்டவர் இப்படியாக கல்வாரி சிலுவையில் மரித்து எழும்பினார். அப்போ இதுல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம மாம்சத்தை அழிக்கும் பொழுது நம்ம மாம்சத்துக்குரிய இச்சை காரியங்கள், துர் இச்சை, விபச்சாரம், வேசித்தனம், இப்படியாக பொறாமை குணம், பிறருக்கு இப்படி இருக்கு எனக்கு இப்படி இல்லை, இது போல காரியங்களை நம்ம விட்டு விடும் பொழுது நம்ம மாம்சத்துக்குரிய காரியங்களை அழித்து மரணத்தை ஜெயிக்கலாம். ஹல்லேலூயா. அப்போ மாம்ச இச்சைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சோன்னு சொன்னா, மாம்சத்தின் படி வாழாமல் walk in the spirit, pray in the spirit, live in the spirit, because our God is a spirit. He is Holy Spirit. Hallelujah. Our God is a spirit. He is called Holy Spirit. அப்ப ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவரை இருக்கிறபடினால் நம்மளும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறி தேவனை தரிசிக்க வேண்டும். பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறி மரணத்தை வெல்ல வேண்டும். நீங்க மாம்சத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் மரணம் வரும். நிச்சயமாகவே மாம்சத்துக்கு இடம், ஏன்னா மாம்சத்துல மரணம்னு இருக்கு. இப்போ ஒருத்தவங்க மரிக்கிறாங்க, எப்படி மரிக்கிறாங்க? மூச்சு காத்து நின்னு போச்சு. கரெக்டுங்களா? ஆவிக்கு எங்கெங்க மரணம் இருக்கு? ஆவிக்கு மரணம் கிடையாது. மரணம்னா ஒரு மனுஷனுக்கு என்னது? மாம்சம் தான். மாம்சம் மூச்சு காத்து நின்று போச்சுப்பா, சரிப்பா புதைங்கப்பா, இப்படி சொல்றாங்களா இல்லையா? அப்ப மாம்சத்துக்கு தான் மரணம் இருக்கு, ஆவிக்கு மரணம் இல்லை. அப்ப நீங்க உயிரோடு இருக்கும் பொழுது மாம்சம் அந்த மூச்சு காத்து நின்னதானே. இந்த மூச்சு காத்து கர்த்தருக்கு பொறுப்பானது. அப்ப கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு இந்த மூச்சு காத்தை நம்ம காப்பாற்ற முடியும். ஹல்லேலூயா. There is going to be a
outpouring of spirit in the last days, that spirit, that anointing, the outpouring of the spirit, the powerful outpouring of the spirit, the powerful anointing that is going to cleanse every humankind, so that all human beings shall be saved through that anointing. Hallelujah. அப்போ இதுக்குரிய காரியங்கள் கடைசி எங்க வந்தோம்? நம்ம அபிஷேகத்துக்காக வந்தோம். அபிஷேகம் தான், ஆண்டுடைய அக்கினி தான் இது அத்தனை மாம்சத்துக்குரிய காரியத்தை அழித்து உங்களுக்கு மரணம் இல்லாதபடி உங்களை வாழ வைக்கும். அப்போ பிகாஸ் அவர் காட் இஸ் a spirit, he is a fire, so we need to consume more fire to destroy the flesh. We need more fire to destroy the flesh. If we destroy the flesh, consuming the fire, we will live forever. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க கர்த்தருடைய அக்கினியை வைத்து உங்களுடைய மாம்சத்துக்குரிய இச்சையை நீங்க நொறுக்கி அழிக்கும் பொழுது நிச்சயமாகவே நீங்க சாக மாட்டீர்கள். நீங்க பரிசுத்தமாய் மாறி உங்களுடைய மரணத்தை தள்ளி போட முடியும். இந்த பூமி இருக்கிற வரைக்கும் நீங்க உயிரோடு இருக்கணும். ஹல்லேலூயா. We are all the tribe of Enoch. நம்மலாம் ஏதோ ஒரு விசுவாசிகள் அப்படிலாம் நினைக்காதீங்க. We should try to become a tribe of Enoch. Hallelujah. Tribe of Enoch. ஈனோக் எங்க மரிச்சாரா? அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டார். Hallelujah. நம்மளும் அப்படிதான் மாறணும். மரிக்காமலே ஆண்டவர்கிட்ட போகணும். மரிக்காமே ஆண்டவர்கிட்ட போகணும். So நம்ம physical body மரிக்காம, we need ascension every day. We need to ascend. We need to traffic heaven every day. If we traffic heaven every day, definitely நம்மளுடைய மாம்சத்துக்குரிய காரியங்கள் நிச்சயமாகவே அழிந்து 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 சாத்தானுக்கு அங்கே இடமே இருக்காது. நான் என்ன சொன்னேன்? சாத்தான் உங்களை தொடணும்னா மாம்சத்தை தான் டச் பண்ண முடியும். அப்போ மாம்சம் தான் ஆல்ரெடி அக்கினினால சூழ்ந்திருக்கே, அனாயிண்டிங்னால சூழ்ந்திருக்கே, அபிஷேகனால சூழ்ந்திருக்கே. அப்போ எங்கே உங்க சாத்தான் உங்கள் மாம்சத்தை தொட முடியும்? நான் தான் சொன்னேன் டெஸ்டிமோனி கொடுக்கும் பொழுது, என்ன சாத்தான் தொட முடியாது. ஏன்னா ஆண்டோடைய அபிஷேகம் அப்படியேப்பட்டதான அபிஷேகத்தை எனக்கு போட்டு வைத்திருக்கிறார். என்னால் சாத்தானை தொட முடியாது. அதனால மனுஷன் மூலியமா எனக்கு பிரச்சனையை கொடுக்கிறான். நம்ம அதை சுதாரிச்சுக்கணும். நம்ம சுதாரிச்சு நடக்கும் பொழுது மாம்சத்துக்கு இடம் கொடுத்தா நம்ம அழுகிறோம். நம்மளை பத்தி இப்படி பேசிட்டாங்கப்பா, நம்மளை கஷ்டப்படுத்துறாங்கப்பான்னு அழுவோம். அப்போ அதெல்லாம் தூர போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருடைய அக்கினியை வைத்து ஜெயிக்க வேண்டும். அப்போ நம்ம என்ன வாசித்தோம் வசனம்? கர்த்தரால் பிறக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஜெயிக்கக்கூடிய காரியங்கள். மனிதர்களாய் பிறக்கப்பட்ட நாம எல்லாம் ஜெயிப்பதற்காக பிறந்தவர்கள். அப்போ we need more fire in the last days. கடைசி நாட்களில் நமக்கு அக்கினி மிகவும் பெரிதளவுல தேவைப்படுகிறது. இப்ப இருக்கிற பேபி கிறிஸ்டியனோ, இப்ப இருக்கிற கொஞ்சம் வல்லமையும், இப்ப இருக்கிற கொஞ்சம் அனாயிண்டிங்னால நம்மளால ஜீவிக்க முடியாதுங்க. நம்ம கடைசி காலங்களில் we need more. நிறைய யுத்தம் வந்து கொண்டு இருக்கிறது தேசத்துல. வேர்ல்டு வார் வரப்போகிறது. இப்படியாக அநேக கொடிய வியாதிகள் வரப்போகிறது. அப்போ டெம்பரேச்சர் இக்னிஷன் லெவல் ஷுட் பி மோர். நிறைய வோல்டேஜ் இருக்கிற பவர் தேவைப்படணும். கர்த்தருடைய பவர் தேவைப்படணும். நிறைய வோல்டேஜ் இருக்கிற அனாயிண்டிங் தேவைப்படணும். அப்போ அப்படிப்பட்டதான அபிஷேகம் நமக்கு பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் இந்த மாம்சத்துக்குரிய இச்சைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைத்து மரணத்தை ஜெயிக்கலாம். மரணத்தை ஜெயிக்கலாம். கர்த்தருடைய அபிஷேகத்தை வைத்து, கர்த்தருடைய வல்லமையை வைத்து, கர்த்தருடைய அக்கினியை வைத்து மரணத்தை ஜெயிக்கலாம். ஹல்லேலூயா. அப்போ மாம்சத்தை பொருட்படுத்த கூடாது. மாம்சத்தை பொருட்படுத்தாமல் நீங்க என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய அக்கினிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஜெயிக்க வைப்பார். இப்ப இந்த தலைப்பு உங்களுக்கு புரியுதா? மரணத்தை வெல்வது எப்படின்னா என்னது? மரணத்தை வெல்வது எப்படி? கர்த்தருடைய வல்லமையை வைத்து, கர்த்தருடைய அபிஷேகத்தை வைத்து, கர்த்தருடைய அக்கினியை வைத்து மரணத்தை வெல்ல முடியும். அப்ப யாரெல்லாம் விருப்பப்படுறீங்க? திருப்பியும் சொல்லலாமா?
I refuse to die in the name of Jesus the Christ. I refuse to die in the name of Jesus the Christ. So, you want to destroy the death? You destroy the flesh. How to destroy the flesh? Consuming more fire of God, you can destroy the flesh. If you consume more fire of God, you can destroy the flesh. Without fire, இப்போ அசிங்கமா ஒரு காரியம் பண்றான் ஒரு மனுஷன், அருவருப்பு காரியம் செய்யறான், கர்த்தருடைய அக்கினி இல்லாம அவனை நிறுத்தவே முடியாது. அவன் பாவம் செய்யறது தடுத்து நிறுத்தப்படணும்னா கர்த்தருடைய அக்கினி டெஃபினட்டா தேவைப்படுகிறது. அப்போ கர்த்தருடைய அக்கினி அனுதினம் நமக்கு தேவைப்படுகிறது. அனுதினம் நமக்கு தேவைப்படும் பொழுது சாத்தானுக்கு அந்த உடம்புல என்ன வேலை, அந்த மாம்சத்துக்கு என்ன வேலை, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றி, இந்த தருணத்தை எனக்கு கொடுத்து. இதெல்லாம் வந்து பெரிய வாஸ்ட் டாபிக்கு. நான்லாம் ஒரு குழந்தை தான், கை குழந்தைன்னு வச்சுக்குங்க. ஏதோ எனக்கு கிடைச்ச ஒரு சில பைபிள் வசனத்தை வைத்து நான் இந்த காரியத்தை நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். நான் ஒரு குழந்தை தான். ஆனால் கர்த்தர் பெரியவர், அவர் ஞானி. நான் என்னை தாழ்த்துகிறேன், கர்த்தரை நான் உயர்த்துகிறேன். கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றி. இது பல பேருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு காரியமாய் மாறி இருக்கும் நான் நம்புகிறேன். கர்த்தர் இந்த சர்மன் ஆசிர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆண்டி, நீங்கள் ஜெபிங்க. தேங்க்யூ.